அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் பென்சிகர் ராஜா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் பகிரப்படாத சொத்தில் பிள்ளைகளுக்குரிய உரிமைகள் என்ன, அதாவது தந்தையின் பகிரப்படாத சொத்தில் பிள்ளைகளுக்குரிய உரிமைகள் என்ன என்பதை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக, ஒரு தந்தைக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய தனிப்பட்ட சொத்து ஒரு 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வாழ்நாளில் 3 பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. அதாவது 25 சென்ட்ஸ் வச்சு அந்த 3 பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிமைனிங் ஒரு நபருக்கு அவர் செட்டில் பண்ணாமல் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த தந்தை இறந்து விடுகிறார். ஸோ அந்த நேரத்தில் அந்த 25 சென்ட்ஸ் யாருக்கெல்லாம் உரிமைப்பட்டதாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த 25 சென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய 4 பிள்ளைகளுக்கும் உரிமைப்பட்டதாக மாறிவிடுகிறது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் அதை செட்டில் பண்ணல. ஸோ அது 4 பிள்ளைகளுக்கும் உரிமைப்பட்டதாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த நபருக்கு அது அந்த சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்நாளில் தந்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டர்டு உயில் அவருடைய பேரில் அந்த பிள்ளையுடைய பேரில் எழுதி வைத்து விட்டால், அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உயிலை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஸோ இதை மாதிரி பகிரப்படாத சொத்துக்கள், அதாவது தந்தையின் பகிரப்படாத சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த உயிலை எழுதவில்லை என்றால் எல்லாருக்குமே அது காமனாக ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் ஆகிடுச்சுன்னா யாருக்காவது ஒரு டவுட் வரும். சில வேளைகளில் தந்தை சில சொத்துக்களை பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு சில பிள்ளைகளுக்கு எழுதி வைக்காமல் வேறு சில பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக தந்தை இறந்து போகும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் ஷேராக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு உயில் ஏதாவது எழுதி வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஷேர் பெறாத நபருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தந்தை எந்த உயிலும் எழுதவில்லை என்றால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஈக்குவலாக டிவைடாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.